நம்முடைய இல்லத்தில் தீபம் ஏற்றுறது எல்லோருடைய கடமையாக கருதப்படுது. அந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றிய பலன் உங்களை சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு பூஜை டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த முக்கியமான நேரம் எது அப்படின்னா பிரதோஷ நேரம். நமக்கு நிறைய பிரதோஷங்கள் இருக்குது. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நித்திய பிரதோஷத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தினமுமே நமக்கு பிரதோஷ நேரம் இருக்குது. அந்த பிரதோஷ நேரம் எது அப்படின்னா 4:30 to 6 தான். அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றின அந்த பலன் உங்களை சேரும். ஏன்னா நம்ம தீபம் ஏற்றும் நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. இது சிவனுக்குரிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தோஷங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது நம்மளை விட்டு விலகிடும். நான் தீபம் ஏற்றதை பற்றி நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருப்பீங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு தீபம் ஏற்றுறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் 5:30 மணி அப்படின்றத ஒரு கணக்காக எடுத்துக்கோங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு தினமுமே ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஏற்றலாம். சங்கல்பம் அப்படின்னும் பொழுது எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கணும், அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்ற துவங்குங்க. சிலரோட வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தீபம் ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள். தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இல்லத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதி, நிம்மதி எல்லாமே இருக்கும். ஆனால் தீபமே ஏற்றாத வீடுகளில் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே அந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்காது. அதனால தான் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றணும், அதாவது இல்லத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ தான் சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தினமும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தான் நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக அந்த இல்லத்தில் நிறைஞ்சிருக்கும். அதனால் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே இல்லத்தில் தீபம் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல வெளியில் ஏற்றிட்டு அந்த தீபத்தை கொண்டு தான் உள்ளே நம்ம ஏற்றணும். அதாவது மகாலட்சுமி இல்லத்தில் அழைச்சி தான் நம்ம தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும் பொழுது ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏற்றணும். இதனால் தீபத்துடைய அருள் சக்தி நமக்கு கிடைக்கும். தீபத்தை வெளியில் ஏற்றின பிறகு தான் உள்ளே ஏற்றணும். உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம வெளியே ஏற்றக்கூடாது. கற்பூரமும் வெளியிலேருந்து ஏற்றி தான் உள்ளே கொண்டு வரணும். உள்ளெல்லாம் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே காட்டக்கூடாது. இந்த தவிர நிறைய பேர் செய்கிறாங்க. இது என்னோடய நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தீபம் கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே திரி மேல் நோக்கி மேலே நோக்கியவாறு தான் இருக்கணும். தீபத்துடைய திரி பார்த்திங்கன்னா அடர், அதாவது ரொம்ப போகி மாதிரி எரியக்கூடாது. அதாவது சிலர் தீபம் ஏற்றினாங்கன்னா ரொம்ப அப்படியே கரிப்படுகிற மாதிரி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முத்து போல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நித்திய பிரதோஷ நேரத்தில் நம்ம எந்தெந்த கிழமைகளில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரம், எப்போவுமே பிரதோஷ நேரம் ஒரே மாதிரி தான் வரும், 4:30 to 6 நித்திய பிரதோஷம் அப்படின்றதுனால.
அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும், எப்போவுமே தம்பதிகளுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் தம்பதிகள் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கவும், குடும்பம் மேலோங்கவும், அந்த குடும்பத்தில் எப்போவுமே சுப நிகழ்ச்சி நடக்கவும் உறுதுணையாக இருக்கும். திங்கட்கிழமை ஏற்றும் பொழுது மன நிம்மதி கிடைக்கவும், மகிழ்ச்சி கிடைக்கவும், நமக்கு மன வலிமை கிடைக்கவும், நல்ல ஆசி கிடைக்கவும் அந்த திங்களன்று நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா பித்ரு தோஷம் நீங்கவும், முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கவும், மாங்கல்ய பலம் கூடவும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம். புதன்கிழமை ஏற்றும் பொழுது கல்வி சிறக்கவும், கலைகளில் சிறக்கவும், புத்திர பாக்கியம் கிடைக்கவும் அந்த மாதிரி ஏற்றலாம். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிரக தோஷம் நீங்கவும், இல்லத்தில் உள்ள தீமை குறையவும், குரு பலன் கிடைக்கவும், திருமண தடை விலகவும், வெள்ளிக்கிழமை உறவுகளில் பலப்படவும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும், யோகங்கள் கிடைக்கவும், எதிரிகளுடைய எதிர்ப்பு நீங்கவும் நம்ம வெள்ளிக்கிழமை பிரதோஷ நேரத்தை பயன்படுத்திக்கலாம். சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துன்பங்களும் விலகி, பஞ்சமா பாவங்கள் நீங்கி, கிரக தோஷம் நீங்கவும், தீமை குறையவும் இந்த பிரதோஷ நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிடுவேன். 5:30 மணிலேருந்து நீங்கள் ஒரு 7 மணி வரைக்கும் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அப்படின்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது என்னோடய இல்லத்தில் வந்து நான் பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பிரச்சனைகள் இருந்தது, எனக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே இருந்தது. ஆனால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விலகவும், அந்த பண கஷ்டம் நீங்கவும் நமக்கு வந்து இந்த பூஜை வந்து ரொம்ப வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.